இங்க ஒரு சின்ன பையனோட அப்பா முட்டைக்கு சாயத்தையும் கலந்துட்டு இருக்காரு. அத பார்த்த பையனும் எதுக்குப்பா இந்த முட்டைக்கு சாயத்தை கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பதான்ப்பா நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கும்னு சொல்லும்போது, அப்ப நானும் சாயத்தை கலக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முட்டையும் கேட்கறான். இல்லப்பா நீ முட்டையை உடைச்சிருவ, அதனால அமைதியா இருன்னு சொன்னாலும் அந்த பையன் கேட்காதனால அவங்க அப்பாவும் முட்டையை கொடுக்குறாரு பார்த்து அந்த முட்டையை உடைச்சிடறான். அதுல கோவப்பட்ட அந்த அப்பாவும் இதுல தாண்டா லாபம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பையனையும் போட்டு அடிச்சிடறாரு. அந்த பையனும் ரொம்ப சோகமாயிடுறான். அடுத்த நாள் அந்த அப்பாவும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த அப்பாவுக்கே தெரியாம அவரோட சைக்கிள் சாவியை எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போய் பார்த்தா அந்த பையன் சைக்கிள் ஓட்டுறங்கிற பேர்ல சைக்கிளை கீழே போட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து அவங்க அப்பா அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பையன் விளையாட போலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப ஒரு பையன் கூப்பிட்டு, எதுக்குடா உங்க அப்பா அடிச்சிட்டே இருக்காரு? எங்க அண்ணன் எங்க அப்பா அடிச்சிட்டே இருந்தாரு, அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா அடிக்கவே இல்ல, நீயும் பேசாம வேலைக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான். அப்ப அந்த அப்பாவும் கடன் கொடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப அந்த பையன் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கான். அதுல கோவப்பட்ட அவரும் சப்புன்னு அந்த பையனையும் அடிச்சிடுறாரு. அவங்க அம்மாவும் எதுக்குப்பா அப்பாவை போய் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு காசும் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம வீட்ல இருக்க கூடாது, வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த பையனும் போய் வேலை கேட்கறான். அதை பார்த்து ரெண்டு பேரும் இவன் வீட்டை விட்டு ஓடி வந்து வேலை கேட்கறான் போல, இவனை கடத்தணும்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனும் வீட்டோட வழியும் மறந்துடுறான். அதை பார்த்த ரெண்டு பேரும் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த பையனை கடத்த முயற்சி பண்றாங்க. அந்த பையனும் தப்பிச்சு எப்படியோ ஓடவும் பார்க்கறான். இருந்தாலும் அவங்க துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப யாரோ இவனை பிடிக்கிற மாதிரி இருக்கு, யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அப்பா தான். அப்ப அவங்க அப்பாவும் சொல்றாரு, உன்னை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியாப்பா, இனிமேல் நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு.